ஹாய் வீவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நவம்பர் 2ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம மாமா பையனுக்கு வந்து மொட்டை போட்டு கவுத்துக்காக வந்திருக்கோம். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கிளடிக்குறிச்சின்ற ஊரில் ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்திருக்கு தர்மசாஸ்தா 16 சுட்டு. அந்த கோயிலில் தான் வந்து மாமாவுடைய பையனுக்கு காது குத்தி மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக வந்திருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு. சாமி நீங்கள் இந்த பார்க்குறீங்க, இதுதான் அந்த ஐயனார். சாமியை பார்த்தாச்சு. இப்போ வந்து பொங்கல் வைக்க அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து காலை சாப்பாடுக்காண்டி காய்கறிலாம் வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ கிடா வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிடா வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு. ஸோ நான்வெஜ் இன்றைக்கி ஒரு பொடி. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு மொட்டை போட தயாராகிட்டாங்க. மொட்டை போடுறதுக்கு மொட்டை எடுக்க ஆளும் வந்துட்டாங்க. மொட்டையும் போட்டுட்ருக்காங்க. அது வந்து பையனுக்கு வந்து பெரியப்பா, அப்பா, இது பையனுக்கு அம்மா, தங்கச்சி. இப்போ மொட்டை போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா காது ஊற்றுறதுக்கும் மாப்பிள்ளை ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ளை காது ஊற்றும்போது அளவே இல்லை பார்த்துங்க. மொட்டை போட்டு முடிச்சுட்டு இந்த பாருங்க மாலைங்களுக்கு மாப்பிள்ளை எவ்வளோ பக்காவாக இருக்காருன்னு. புது மாப்பிள்ளையாக இருக்கார் பாருங்க. இது வந்து பையனுக்கு அப்பா, இது வந்து பையனுக்கு தாத்தா. மொத்தம் 3 மொட்டை போட்டுருக்கோங்க. மொட்டையை போட்டு முடித்த உடனே சாப்பாடுக்கு காலை டிஃபனுக்கு தக்காளி சாப்பாடு, சட்னி வச்சுருந்தாங்க. சட்னியுமே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது. என்ன கொஞ்சம் காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் சூடாக சாப்பிட்றதுனால தெரில, நல்லா இருந்தது. இது சுவாமியினுடைய பேரை கோயில் கல்வெட்டில் நீங்கள் பாருங்கள். ஸ்ரீ பூக்குழி ஐயனார் சாஸ்தா திருக்கோவில் கிளடிக்குறிச்சி. கிளடிக்குறிச்சி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். இப்போ தென்காசி மாவட்டம் மாதிரி இருப்பாங்க. தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கிளடிக்குறிச்சின்ற ஊரில் இருக்குது. நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா கிளடிக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஊர் அவுட்டர் வந்தாலும் லெஃப்ட் சைடில் அந்த புது வேப்பத்தில் திரும்பினீங்கன்னா அந்த ஆற்றுக்கு பெரிய 6 பாலம் வரும். அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் நம்ம கோயில். இப்போ நான்வெஜ்ஜுக்கு மட்டனு வெட்டின கடை வெட்டி குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொல்லி எங்கிட்ட காரை கொடுத்து கெஸ்ட்டை கூட்டுற சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு கெஸ்ட்டை கூப்பிட்றதுக்கு கிளடிக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தான் அது. நல்லா அந்த பாலத்தை தாண்டினோடனே லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா அந்த பஸ் வருது பார்த்தீங்களா, அது வந்து திருநெல்வேலியிலேருந்து வருது. இது வந்து கிளடிக்குறிச்சி ஆற்றுக்கு வந்தாச்சு. நம்ம குளிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இது மாமா, இது அண்ணன். நம்ம கூப்பிட்டு வந்த கெஸ்ட்டு அதில் ஒருத்தர். மேலே பாலம் முடியும், பாலத்துக்குள்ள தான் நம்ம குளிக்க போகிறோம். இது நம்ம தண்ணி ஆற்றுல போகக்கூடிய தண்ணி. பார்க்குறீங்க வியூ நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே குளிக்கவும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூடங்க. என்ன ஸ்பாட்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அன்னியன் படத்தில் வரக்கூடிய அண்டங்கக்கா கொண்டக்காரி அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு பாலத்துக்கு கீழே ஆடுற மாதிரி எடுத்துருப்பாங்க. அந்த பாலத்து மேலேயும் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த லொக்கேஷன் தான். நம்ம குளிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேராக மேற்கு பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கும் அந்த பக்கம். ஸோ அந்த இதில் தான் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. அது முன்னாடி வந்து அந்த எழுதின பெயிண்டிங்லாம் இருந்தது. இப்போ பெயிண்டிங்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ மாமா அவங்களாம் நான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிங்க. கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க. அது மாதிரி இந்த ஆற்றுல குளிச்சிங்கனாலே ஒரு தனி ஐலாண்டு மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா அங்கே குளிச்சு பாருங்கள். செம்ம இதுங்க, என்ஜாய்மெண்ட்டுங்க அன்றைக்கெலாம். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜுக்கு அந்த ஆப்போசிட் தெரியுது பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜுக்கு தான் நம்ம வரணும் போகணும். இப்போ அப்படி கிடையாது, அவுட்ரு பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. தண்ணியுமே வந்து ரொம்ப சில்லாக இருந்துச்சு. அங்கே குளிச்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ஒரு 10 மணி. ஸோ இப்போவே அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. குளிச்சு முடிச்சுட்டு நம்மளும் வந்துட்டோம். இங்கே இப்போ கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு சத்தம், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆஹா, மட்டன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சாப்பாட்டில் உட்காந்து சாப்பாடு ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டுட்ருக்கோம். நானும் மாமாவோட சத்தம் சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், மத்தியானம் சாப்பாடை முடிச்சாச்சு. இங்கே இன்னைக்கு ஒரு புடி. இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய சாமி என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மொத்தமாக அந்த வெளியில் காட்டுறேன். இது ஐயனார், கருப்பசாமி,
இங்கே இருக்கிற சாமிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 3 பில்டிங்காக இருக்குது. உள்ள தனித்தனியாக 3-4 பில்டிங்கு. அதோட சாமிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து கோயிலுக்கு வெளியிலங்க. கோயிலுக்கு வெளியிலலாம் எடுத்து வச்சு நம்மளும் கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. இவங்க தாங்க ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. இது மாமா, சின்ன மாமா, இது வந்து பெரிய மாமாவுடைய பொண்ணு, இது எங்கள் அக்கா, இதுக்கு அடுத்து உள்ளது அக்கா வீட்டுக்காரர் பெரிய மாமா, இதுக்கு அடுத்து உள்ளது வந்து எங்கள் அண்ணன் தேவதானத்து புலி, அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிறது எங்கள் சிங்கம். இவர் எங்கள் அண்ணன் தான். அவர் வந்து கல்லூரியிலேருந்து அவர் வந்திருக்கார் அண்ணன். இது எங்கள் அண்ணன் அண்ணி, எங்கள் மாமா பொண்ணு, நாங்களாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட செல்ஃபி சும்மா. அப்புறம் சாமிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஐயரை சாய் வாங்கி பூட்டி எடுத்து கொடுத்துட்டு நம்மளும் பஸ் ஏறதுக்கு ரெடி ஆகியாச்சு. வாங்க போகலாம், இல்லைன்னா பஸ்ஸுக்காரங்க கிளம்பியாச்சுங்க. நம்ம குளிச்ச போனது இதுதான். கோயிலுக்கு பாய் சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஆயிடுச்சு. நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் எல்லாருக்கும் டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க.